மக்களே, குட் மார்னிங், வணக்கம். ரொம்ப நாள் வீடியோ போட்டு மழை பெஞ்சிட்டு இருந்ததால கொஞ்சம் வேலை இருந்ததுனால போட முடியல. உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால இனிமேல் வீடியோ கண்டினியூவாக வரும். இப்போ ஒரு சின்ன ஆஃபர் மாதிரி, அதாவது இப்போ மே முடிய போகுது. ஜூன் மாதத்துலேருந்து இந்த ஆஃபர் நமக்கு தொடங்கும். இப்போ இது ஒரு சிம்பிளாக சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு தானியத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். வெள்ளை சோளம் அது பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க. ரவை, கோதுமை, உப்புமாவெல்லாம் சேரும் இல்லைங்களா, அந்த மாதிரி 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். நம்ம வெயிட் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடியாக வெயிட் போட்டு தான் எடுத்து வச்சுருக்குறோங்க. கம்பு அதே மாதிரி கம்பும் வெயிட் போட்டு வச்சுருக்குறேங்க. இது மாங்காய் வத்தலுங்க. மாங்காய் வத்தலுன்னா எப்படி போட்டிருக்கிறோங்கன்னா, இதில் பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாமே பவுட்ரு பண்ணி மாங்காயை ஈரமாக இருக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டு உப்புக்கல் போட்டு நல்லா அதில் ஒரு 3 நாள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு அதுக்கப்புறமா வெயிலில் எடுத்து நாங்கள் காய போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். பொடி வத்தல் பண்ணி வச்சுருக்குறோங்க. இதில் நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. புளி தாளிச்சு நம்ம குழம்பு வைக்கிற மாதிரி புளிக்குழம்பு இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இல்லை அப்படியே நம்ம மாங்காய் சாதம் செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு கூட லைட்டாக பொடி பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணாவே இது நல்ல மாவாயிடும். மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்க, வெளியில் இருக்கிற பிள்ளைங்க சமைச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குதுங்க தாளிப்புடகம். பாக்கெட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. டபுள் பாக்கெட் தான் போட்டிருக்கிறேன். அதனால் அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது. இதில் நம்ம தாளிப்புடகத்தில் என்னென்ன போடுறோமில்ல அத்தனை வகைகளையும் நம்ம போட்டு தான் நம்ம கைப்பொடியாக செஞ்சு காய போட்டு எடுத்து வச்சுருக்குறோங்க. இது பிரியாணி மசாலாங்க. இதில் 50 கிராம் இருக்குது. இது நம்ம எதுவுமே நம்ம பிரியாணி செய்யணுன்னா பூண்டு தேவையாக இருக்கிற அளவுக்கு நமக்கு பூண்டு போட்டுக்கிறது. அது நம்ம இஷ்டத்துக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி மற்ற எல்லாமே இதில் நமக்கு ஃப்ளேவர் தேவையாக இருந்தால் இதில் போட்டிருப்புங்க. லைட்டாக தான் போட்டிருப்புங்க. சில பேருக்கு ஏலக்காய் பிடிக்காமல் இருக்கும். அதனால லைட்டாக இருக்கும். நீங்கள் ஏலக்காய் போட்டு சமைக்கிறதா இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்லாம். தக்காளி சாதமோ, பிரியாணி, வெஜ்ஜு எது வேணுனாலும் செய்யலாங்க. இதில் 50 கிராம் இருக்குது. அதே மாதிரி சுண்டைக்காய் மோருன்னா தயிர்லேயே அப்படியே போட்டு இதை நல்லா கழுவி உடச்சிட்டு, ஃபஸ்ட்டில் கழுவிட்டு அதுக்கப்புறம் உடச்சி தயிரில் போட்டு நல்லா காய வச்சு உப்பு போட்டு நல்லா அது ஒரு 3-4 நாள் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் எடுத்து போட்டு காய வச்சுருக்கிறோங்க உப்பு போட்டு. இது நம்ம பொரிச்சும் சாப்பிட்லாம், இல்லை புளிக்குழம்பு மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி இது கருவேப்பிலை பொடிங்க. நமக்கு கருவேப்பிலை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி செஞ்சு சாப்பிட்ணுமோ. ஆமாம், கருவேப்பிலை பொடி வேறங்க. இது முருங்கைக்கீரை நிறைய கிடைக்குது, வாங்கிக்கலாம், சாப்பிட்லாம் அப்படின்றது ஒரு பக்கம். டெய்லி அன்றாட நம்ம இது உணவில் சாப்பாட்டுக்கோ, இட்லி, தோசைக்கோ குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதில் நாங்கள் பாதாம், முந்திரி கூட இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ஒரு சின்ன எள்ளும் இதில் போட்டிருக்கிறோங்க. வெள்ளை எள்ளு போட்டு எல்லாம் வறுத்து தான் போட்டு செஞ்சுருக்கிறோங்க. அந்த குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த சின்னதாக ஒரு கசப்பு கூட. நமக்கு முருங்கைக்கீரை லைட்டாக கசக்கும். ஆனால் இந்த கீரை இது எங்கள் செடிக்கீரைன்றதுனால கசக்கல. மரம் இருக்குது தம்பி அம்மா வீட்டில், அதெல்லாம் கசக்காது. இது முருங்கைக்கீரை பொடிங்க. இது பூண்டு பொடி. இதுவும் நம்ம பக்குவமாக வெயிலில் போட்டு வறுத்து இதுக்கும் கூட என்னென்ன நமக்கு அந்த பூண்டுன்னா வறுத்து நமக்கு பதமாக சாப்பிட்ணுங்க. இல்லை என்ன சொல்கிறேன்னா, நம்ம பச்சை பூண்டை மென்று சாப்பிட்றம்ப அடுத்த டைம் நீங்கள் அடுத்த நாளே ஏதாவது சாப்பிட்டு பாருங்கள், அந்த இடத்துல உணர்வே இல்லாமல் வெந்து போயிடும். பூண்டுக்கு அந்த அளவுக்கு நம்ம வெறும் பூண்டை சாப்பிட்றது ஓவராக நமக்கு கொழுப்பு கரையணும், கெட்ட கொழுப்பு கரையணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறப்ப அதை பதப்படுத்தி தான்
டாக்டரும் கூட அதில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு பால் போட்டு கொதிக்க வச்சு, ஏன்னா பாலோட தன்மை வந்து இந்த எரிக்கிற தன்மை இப்போ வந்து கம்மி பண்ணிடும். அதனால கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா நல்லா லைட்டாக போட்டு எண்ணெய் போட்டு வறுத்து சாப்பிடுங்க, தேங்காய் எண்ணெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதை சுட்டு சாப்பிடுங்க. இது வந்து நாங்கள் பொடியாக மிஷினில் உரித்து எடுத்துட்டு கழுவிட்டு வெயிலில் காய போட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி அது பக்குவமாக வறுத்து கருவேப்பிலை இதுக்கும் தேவை இருக்கிற பருப்பு, அதாவது பாசி பருப்புன்றது நம்ம சின்ன பருப்பா அது பேர் நாங்கள் இங்கே வந்து சேலத்தில் பாசி பருப்புன்னுவாங்க, அதுவும் போட்டிருக்கிறேங்க. துவரம் பருப்பு லைட்டாக போட்டிருப்பேன், எள்ளு போட்டிருப்பேன் இந்த பவுட்ரு பண்ணுறதுக்கு. இதுவும் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த பொடியை நான் செஞ்சுருப்பேன். அதே மாதிரி நெல்லிக்காய் பாருங்கள், நெல்லிக்காய் பவுட்ரு வந்து இது 200க்கும் மேலே இருக்குது. நமக்கு அதாவது 1/4 கிலோ போட்டால் ஒரு 10% கம்மியாக இருக்கும். அந்தளவுக்கு எள்ளு வந்து இதே அதே மாதிரி நாங்கள் நல்லா சீவி நெவல்லே காய் சீவுறதுல சீவி நெவலில் காய போட்டு நாட்டு சக்கரை, அப்புறம் வந்து கூட வந்து இதில் இன்னும் கலந்துருக்குறேங்க 3 பொருள் இதில் மறந்து போயிடுறேன். அதில் வந்து இதுவும் வந்து நம்ம அன்றாட எடுத்து சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது, இரும்பு சத்து கொடுக்கும். ஏன்னா இது வந்து நம்ம அதிகமாக வெயிலெல்லாம் காய போடலைங்க. வெயில் காய போடாமல் நெவல்லே காய போட்டு அரைக்கும் போது நம்ம வந்து வறுத்துடணும், லைட்டாக வறுத்துட்டு. இது வந்து எல்லாருமே நமக்கு தைராய்டு இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க அன்றாட காலையில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் ஊற வச்சு, பச்சை தண்ணியிலே ஊற வச்சு பாத்தி குடித்தாவே, இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சுகருக்காரது இது எல்லாமே வந்து 100% நமக்கு வந்து க்யூர் பண்ணும். இதில் 3 வகையான பொருள் இருக்குது. நான் வந்து அடுத்த இதில் சொல்லிடுங்க, எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போதைக்கு நெல்லிக்காயும் நாட்டு சர்க்கரையும் மட்டும்தான். ஏன்னா போட்டவங்களுக்கு உங்களுக்கே ஞாபகம் வரல மேடம்னு கேட்காதீங்க. எனக்கு டக்குன்னு அது வந்து வரல, சரி வாயில் மனசுக்குள்ளே இருக்குது, வாயில் வரல. இது பாருங்கள், நாங்கள் செக்கல் ஆட்டி சுத்தமான நல்லெண்ணெய் தான் இது. நான் வீடியோவிலே போட்டிருப்பேன். ஊறுகாய் 1/4 கிலோவுக்கு, இதுவும் 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் தானேங்க, செக்கு நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து இதே நல்லெண்ணெய் போட்டு, அப்புறமா இது கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு செக்கில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்கில் போயிட்டு வாங்கிட்டு வந்ததாங்க. இது வந்து நம்ம ஆந்திரா ஸ்டைலில் இந்த ஊறுகாயை நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க. நீங்கள் ஆந்திரா ஸ்டைலுன்னா எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க எதுவுமே வந்து தாளிப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. கை வைக்காமல் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டில் மாங்காய் அரைஞ்சி உப்பு, கல் உப்பும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகாத்தூள் எல்லாம் போட்டு, கருவேப்பிலையும் போட்டு, பூண்டும் வந்து வறுத்து அதோட தட்டி போட்டு எல்லாமே வந்து பவுட்ரு பண்ணி நல்லா கை இல்லாமல் மிக்ஸ் பண்ணி போட்டு நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயும் நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில். எண்ணெயும் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே எல்லாம் கிளறி விட்டு, அது ஒரு 2-3 நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் கிளறி விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே அப்படியே விட்டேன். ஆனால் சூப்பராக இருக்குது ஊறுகாய் வந்து, செம்மையாக நல்லாயிருக்கு. அது எடுக்கும்போது மறுபடியும் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி அது தனியாக தாளித்து அதுக்கப்புறமா வந்து ஆற வச்சு எடுத்து போட்டு பெருங்காயம் போட்டு தாளித்து வச்சுருக்கிறோங்க. நம்ம வந்து இதுக்கும் நம்ம என்னென்ன ஊறுகாய் போடுறோம்ல அத்தனை வகையும் போட்டிருக்குறோங்க. இது பாருங்கள், சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பண்ணி, அதாவது சின்ன வெங்காயம் உரித்து அதெல்லாம் வந்து பார்க்காதீங்கக்கா, வந்து சின்ன வெங்காயத்தை உரித்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காட்டன் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை நல்லா தொடச்சிட்டு அந்த சின்ன வெங்காயத்தை பொடி பண்ணி மிஷினில் கொடுத்து நாங்களே பொடி பண்ணிக்கிட்டோங்க. நம்ம கட் பண்ணுறதுக்கு, வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு தாளிப்போட கட் பண்ணது இல்லையா, அதுக்கொசரம் மிஷின் வாங்கினதில்ல, அதில் கட் பண்ணி நல்லா அந்த ஈரப்பதம் இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு காய வச்சுட்டுங்க நெவலில் போட்டு. அப்புறம் ஒரே நாள் வெயிலில் போட்டு வறுத்து அதுக்கும் பூண்டு, கருவேப்பிலை, சீரகம் என்ன நமக்கு தேவையா இதுக்கு எல்லாமே போட்டு, பெருங்காயிலேருந்து எல்லாமே போட்டு வறுத்து எடுத்து அதுக்கப்புறமா இது பொடி பண்ணி வச்சுருக்குறோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்து நாங்கள் இப்போ
சும்மா சிம்பிளாக விலை போட்டு பார்த்தா 1500 வருதுங்க அதோட மதிப்பு. இந்த பொருளோட மதிப்பு வந்து 1000 ரூபாய் 1500 மதிப்பு வருது. இது வந்து நாங்கள் இப்போ ஃப்ரீ சர்வீஸோட வாங்குறவங்களுக்கு இந்த ஆஃபரில் ஜூன் மாதத்துலேருந்து வாங்குறவங்களுக்கு இந்த தட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீ சர்வீஸோட 1300 இந்த பொருளெல்லாம் போட்டு இந்த தட்டு ஃப்ரீ சர்வீஸ் தான். ஏன்னா இந்த தட்டு பார்த்தாவே இப்போ வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம ஏதாவது தேங்காய் பழம் வைக்கிறதுக்கு இது சில்வர் இல்லைங்க, சில்வரும் இல்லை பித்தாலையும் இல்லை. இது வந்து அட்டையில் தான் செஞ்சுருக்குறாங்க. ஆனால் வந்து இது சூப்பராக இருக்கும், கீழே போட்டாலையும் உடையாது. நம்மளாக இப்போ அது வேணுமுன்னு ஏதாவது போட்டு கத்தி எடுத்து அறுத்தாதான் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து கல்யாணத்துக்கு பொருட்களை வச்சு அலங்காரமாக நம்ம வந்து பழம் தாம்பாள் தட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா, பெரிய பெரிய வீட்டில எல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க வீட்டிலெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த தட்டு வந்து வாங்கி வச்சுருக்குறோங்க நாங்கள். இது தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்கினோன்னாலே எங்கக்கிட்ட 250 ரூபாங்க இந்த தட்டு. நாங்கள் வந்து இப்போ இந்த பொருளுக்கு வந்து ஆஃபராக இது ஃப்ரீயாக கொடுக்குறோங்க. இதில் வந்து நிறைய மாடல் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது. இப்போ இது 1500 பொருளுக்கு வந்து நாங்கள் 1300 போட்டு இந்த தட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க. நீங்கள் வந்து யாராவது தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் இல்லை ஆப்ஷன்னா ஒரு கால் பண்ணுங்கள், ஒரு மிஸ்ட் கால் விட்டு கூட கட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 8015597691. வந்து நேம் வந்து எஸ்என் சேனல், வந்து எஸ்என் சேனல். நீங்கள் வந்து இது பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். இன்னும் இப்போ வந்து நாங்கள் நிறைய பொடி ஐட்டங்கள் வந்து இன்னும் பருப்பு பொடி, ஃபேஸ் பேக்கு, ஹேர் ஆயிலு அது எல்லாமே இருக்குதுங்க. ஏன்னா ஹேர் ஆயிலு, ஹேர் பேக்கு இதோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கோசரம் அது தனிப்பட்ட முறையில் நாங்கள் அது இன்னும் அதெல்லாம் ஆஃபர் எல்லாம் இல்லை. அது அப்படியே ஃபேஸ் பேக்கு இங்கே வந்து ஃபுல்லாகவே நாங்களாக தயார் பண்ணுறது, பன்னீர் ரோஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஃபேஸ் பேக்கு அதை நல்லா வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி ஹேருக்கு வந்து நம்ம கொட்டாமல் தடுக்கிறதுக்கும் பேக்கு சீக்காய வச்சு மற்றபடி அதில் வந்து ஒரு 19 வகை பொருள் போட்டு நம்ம ரெடி பண்ணி அதுவும் இருக்குது எங்கிட்ட. அது இப்போ ஆஃபர்லாம் அதெல்லாம் போடலைங்க, ஏன்னா தனிப்பட்ட முறையில் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்போ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு போட்டு தேவை இருந்தால் வாங்கிக்காங்க. பாய் மக்களே.